எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது சட்டையை தானே கிழித்துக் கொண்டதாக அதிமுகவை சேர்ந்த எம்பி நவநீத கிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக மட்டுமே சட்டமன்றத்தில் வன்முறையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். சபாநாயகர் அவர்கள் மிக கண்ணியத்துடன் கௌரவத்துடன் பலமுறை கேட்டுக்கொண்டும் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் என்பதனை மட்டுமே கருத்தில் கொண்டு அவரை தாக்கி கீழே தள்ளி சட்டையை கிழித்து அவையை நடத்த விடாமல் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆனால் இதன் மூலம் என்ன உலகுக்கு வெளியே தெரிந்துவிட்டது என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்களின்பால் சட்டத்தின்பால் அக்கறை கொண்டதல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தை மதிக்கும் கட்சியும் அல்ல. அவருடைய சட்டை எப்பொழுது கிழிக்கப்படுகிறது? தானாகவே கிழிக்கப்பட்டது. அவரு வெளியேற்றும் பொழுது சட்டை கிழிக்கப்படவில்லை. அதற்கு பிறகுதான் அது அவர்களே வேண்டுமென்றே கிழித்துக் கொண்டு தங்கள் வெளி உலகத்திற்கு தாங்கள் கிழிக்கப்பட்டது போல் காட்டுகிறார்கள். மக்கள் அனைத்தையும் பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவரை வெளியேற்றியவர்கள் சட்டசபையின் ஊழியர்கள்.